என்ன இவர் இப்படி சொல்றாரு? 30 வருஷமா இவர் தனியா இருந்தாரா? ரோஹித்தும் ராகவும் அண்ணன் தம்பி தானே? இவங்க 2 பேரோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்னு வேற அன்னைக்கு ராகவ் சொன்னாரே. அப்புறம் எதுக்காக இவர் இத்தனை வருஷமா தனியா இருந்ததா சொல்றாரு? இதுல ஏதோ ஒரு லாஜிக் கிடைக்குது. அது என்னவா இருக்கும் என்று தீவிரமாக யோசித்தவளை பார்த்து சிரித்த அவளுடைய மனசாட்சி, நித்யா நல்லா யோசிப்பாரு. மாஸ்க்மேன் இது வரைக்கும் தன்னோட ஃபேமிலி பத்தியோ இல்ல தன்னோட அப்பா அம்மாவை பத்தியோ ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது என்று கூறியது. இதென்ன பெரிய குழப்பமா இருக்கு? ஒருவேளை ரோஹித் மாஸ்க்மேன் இல்லையோ? ச்சே, இருக்காது. இவருக்கு 30 வயசு ஆகுதுங்கிறாரு. இவங்க 2 பேரோட ஹைட்டு, வெயிட், பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே 100% மேட்ச் ஆகுது. கண்டிப்பா ரோஹித் தான் மாஸ்க்மேன். இவர் ஏதோ என்ன கன்ஃபியூஸ் பண்றாரு என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு முன்னால் கையை ஆட்டிய மாஸ்க்மேன், ஹலோ பேபி, என்ன அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? நைட் உனக்கு என்ன டிஃபன் வேணும் சொல்ல, நான் அதையே செஞ்சு கொடுக்கறேன் என்று கூறினான். உங்களுக்கு எது செய்ய ஈஸியா இருக்கோ அதையே செஞ்சு கொடுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் என்று நித்யா கூறவும் மீண்டும் கிச்சனுக்கு செல்ல திரும்பிய அவன் அப்படியே நின்று நித்யாவை பார்த்து ரசித்து தன் கையில் இருந்த கேரட்டால் அவள் தலையை லேசாக தட்டி, ஏன் பேபி, பிரின்சஸ் மாதிரி இவ்ளோ அழகா இருக்கிற நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உன்னால எப்படி அந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்க முடிஞ்சது என்று கேட்டான். நான் ஒன்னும் பிரின்சஸ் கிடையாது. எங்க ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் உண்மையான பிரின்சஸ் அக்ஷயா தான். அவங்க அம்மா எங்க பெரியப்பாவை விட்டு ஓடி போனாலும் அவளுக்குன்னு அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஆனா எனக்கு யாரும் இல்ல. அதனாலதான் பிரகாஷ் கூட என்ன ஒரு வேலைக்காரியை விட கேவலமா நடத்தினாரு என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் மாஸ்க்மேனின் முகம் மாறியது. ஆனால் உடனே அவன் டாபிக்கை மாற்றுவதற்காக, பேபி, உனக்கு இன்னைக்கு நைட் என்ன டிஃபன் செய்ய போறேன் தெரியுமா? சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் சாலட், மஷ்ரூம் ஓட் சூப், ஓகேவா என்று கேட்டான். என்று அவன் கூறியதை பற்றி யோசித்தவள் தலையை சாய்த்து புன்னகையுடன், என்ன இது, எல்லாமே வெஜ்ஜாவே இருக்கா என்று லேசாக முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினாள். நீ இப்ப கன்சீவா இருக்க பேபி, நைட்டு ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ஃபுட் தான் சாப்பிடணும் என்று மாஸ்க்மேன் கூறவும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது சரி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கிண்டலாக நித்யா கேட்கவும், நீ கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் கிட்ட கேட்டு உனக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு ஃபுல் டயட் சார்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுபடிதான் நீ இனிமே சாப்பிடணும். டெய்லி இனிமே நானே என் கையால சமைச்சு உனக்கு கொடுப்பேன். இனிமே உனக்கு கிச்சன் பக்கம் அலௌட் கிடையாது என்று அவன் உறுதியான குரலில் கூறினான். அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் தர்ம அடி வாங்கிக் கொண்டிருந்த பிரகாஷை அங்கிருந்த ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டிகள் வந்து அங்கிருந்தவர்களை விலக்கிவிட்டு காப்பாற்றினார்கள். வெளியில் வந்த பிரகாஷ் தலைமுடி கலைந்து ஆடை கசங்கி எரியப்பட்ட காகிதம் போல இருந்தான். நல்ல வேளை உள்ளடியாக இருந்ததால் வெளியில் எதுவும் தெரியவில்லை. நித்யாவின் மீதும் அவளுடன் இருந்த முகமுடிக்காரன் மீதும் பயங்கர கோபத்தில் இருந்த பிரகாஷ் தன்னுடைய டென்ஷனை குறைக்க பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து ஒரு பஃப் இழுத்து புகையை வெளியில் விட்டான். அப்பொழுது பரபரப்பாக அங்கே ஓடி வந்த வசுந்தராவின் முகத்தில் பயமும் கவலையும் தெளிவாக தெரிந்தது. பிரகாஷை பார்த்தவுடன், டே பிரகாஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க டாக்டர் அந்த அடங்கப்படுற அக்ஷயாவுக்கு உடனே ரத்தம் ஏத்தணும்னு காச்சு முச்சுன்னு கத்துக்கிட்டு இருக்காரு. நேரம் ஆக ஆக என் பேர குழந்தைக்கு ஏதாவது உன்ன கிடக்க ஒன்னு ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கூறினாள். ஏமா, நான் தான் உன்கிட்ட முன்னால இருந்து சொல்லிட்டு இருக்கேனே, இந்த குழந்தை செத்தா சாகட்டும், அதுக்கப்புறம் அக்ஷயாவுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து நம்ம செட்டில் பண்ணி அனுப்பி வச்சிடலாம் என்று கூறிய பிரகாஷ் சிகரெட் புகையை ஆழமாக உள்ளே இழுத்து அதை வெளியில் விட்டான். பிரகாஷ் கூறியதை கேட்ட வசுந்தரா, வெளிநாட்டுல படிச்ச பொண்ணு, அதோட கர்ப்பமாவும் இருக்கானுதான் நான் எதுவும் சொல்லாம அக்ஷயாவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். அவளுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன இருந்தாலும் அவ வயித்துல இருக்கிறது நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு. அந்த குழந்தை இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று வசுந்தரா மிகவும் வருத்தத்துடன் கூறவும் பிரகாஷ் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் மனம் முழுக்க இப்பொழுது நித்யாவும் அந்த முகமுடிக்காரனும் மட்டும்தான் இருந்தார்கள். அந்த முகமுடிக்காரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டி தோள் மேல கை போட்டு கூட்டிட்டு போவான். நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனை பத்தி விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா யாருக்குமே அவனை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் கூட தெரியல. இப்ப என்ன பண்றது என்று யோசித்தவனின் மனதில் பளிச்சென்று ஒரு மின்னல் மின்னியது. இவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கான்? அப்படின்னா நிச்சயமா அவன் அம்மா சொல்ற மாதிரி தீவிரவாதியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு என்று நினைத்த பிரகாஷ், அம்மா, நீ அந்த முகமுடிக்காரன ஒரு தீவிரவாதின்னு தானே சொன்ன? கன்ஃபார்மா அவன் தீவிரவாதி தானாமா என்று பிரகாஷ் கேட்கவும் உடனே வசுந்தராவின் முகம் மாறியது. ஆமா பிரகாஷ், நான் என்ன பொய்யா சொல்றேன்?
அவன் என் முன்னாடியே நான் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி என்னையே கொல்ல வந்தான். அவனை பார்க்கவே பயமா இருந்துச்சு என்று வசுந்தரா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட பிரகாஷ் ஒரு முடிவுக்கு வந்தவனாக, அம்மா நீ இங்கே இரு, எனக்கு கொஞ்சம் கம்பெனியில வேலை இருக்கு, நான் அங்க போயிட்டு வரேன் என்று கூறினான். டேய் பிரகாஷ், என்னடா இது, என்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறியே? அந்த அக்ஷயாக்கோ இல்ல குழந்தைக்கோ ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது என்று கேட்டாள். அப்பொழுது அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்த ஒரு நர்ஸ், நீங்க தானே அக்ஷயா பேஷண்டோட ரிலேட்டிவ் என்று கேட்டாள். தன் மகன் பிரகாஷ் இதற்கு என்ன சொல்ல போகிறான் என்று வசுந்தரா அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல வேறு எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். வேறு வழி இல்லாமல் வசுந்தரா, ஆமா நாங்க தான் என்று கூறினாள். உடனே அவளை பார்த்து கோபமாக திட்டிய அந்த நர்ஸ், பேஷண்ட் இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அவங்க பக்கத்துல இருக்காம நீங்க பாட்டுக்கு எங்க வந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களை நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? வேற ஒரு பிளட் பேங்க் மூலமா இப்பதான் O நெகட்டிவ் பிளட் குரூப் கிடைச்சிருக்கு. இந்த ஃபார்ம்ல சீக்கிரம் சைன் பண்ணுங்க, உடனே பேஷண்ட்டுக்கு பிளட் ஏத்தி ஆகணும் என்று கூறினாள். அந்த ஃபார்மை வாங்கி கையெழுத்து போட போன வசுந்தரா, பிளட் ஏத்தினா குழந்தைய காப்பாத்திடலாமா சிஸ்டர் என்று கேட்டாள். டாக்டர் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னாரேமா, முதல் பிரிஃபரன்ஸ் அம்மாவோட உயிருக்கு தான், எங்களால முடிஞ்ச வரைக்கும் 2 உயிரையும் காப்பாற்ற முயற்சி பண்றோம் என்று அந்த நர்ஸ் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். உடனே வசுந்தரா தன்னுடைய மார்பில் கையை வைத்து, கடவுளே என் பேரனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளுக்கு அருகில் வந்த பிரகாஷ், அம்மா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்று கூறினான். பிரகாஷை ஏற இறங்க பார்த்த வசுந்தரா, அந்த கேடு கெட்ட கழுத நித்யாவை தவிர நீ எதை பத்தி வேணாலும் பேசலாம், திரும்பவும் பைத்தியக்கார மாதிரி அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாத. அவ இப்ப பழைய நித்யா இல்ல, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்திருப்பா. நீ அந்த அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய வாங்கிட்டு நாம அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்ட பிரகாஷ் பல்லை கடித்துக் கொண்டு, இல்லம்மா எனக்கு வேற யாரும் வேணாம், அந்த நித்யா தான் வேணும் என்று உறுதியான குரலில் கூறினான். டே பிரகாஷ், உனக்கு என்ன புத்தி பிசுங்கி போயிடுச்சா? திரும்ப திரும்ப ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவமும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. உனக்கு என்னடா குறைச்சல்? நீ ராஜா மாதிரி இருக்க. நீ கண் அசைச்சா போதும் 1000 பொண்ணுங்க உன் கால்ல வந்து விழுவாங்க. அந்த கேடு கட்டவள மறந்துரு என்று வசுந்தரா கூறினாள். இல்லம்மா என்னால முடியாது, எனக்கு நித்யா தான் வேணும். திரும்ப திரும்ப பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப போனான். உடனே வசுந்தரா, டே பிரகாஷ் நில்லுடா, என்னாலலாம் இந்த அக்ஷயாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேவகம் பண்ண முடியாது. ஏற்கனவே எனக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கு, இப்பவே எனக்கு லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு என்று மார்பை பிடித்துக் கொண்டு கூறினாள். சரிமா புலம்பாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண யாரையாவது அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பிரகாஷ் அங்கிருந்து வெளியேறினான். அவன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வரும்போது சரியாக அவனுடைய மொபைல் ரிங் ஆனது. போனை எடுத்து பார்த்தான். அதில் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியின் நம்பர் இருந்தது. உடனே அவன் போனை அட்டெண்ட் செய்தான். மறுமுனையில் இருந்த நபர், மிஸ்டர் பிரகாஷ், நீங்க கேட்ட எல்லா டீடைல்ஸும் நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம், நீங்க எங்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா அதை வாங்கிக்கலாம் என்று கூறினார். இதோ இப்பவே வரேன் என்று கூறிய பிரகாஷ் நேராக அந்த பிரைவேட் டிடெக்டிவ் நிறுவனத்திற்கு சென்றார். அங்க இருந்த ஏஜென்ட் பிரகாஷிடம் சில போட்டோக்களை எடுத்து காட்டிவிட்டு, மிஸ்டர் பிரகாஷ், உங்க மனைவி சமீப காலமா 3 ஆண்கள் கூட நெருக்கமா இருக்காங்க. அதுல முதல் நபர் 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மிஸ்டர் ரோஹித், அடுத்ததா அவரோட அண்ணன் மிஸ்டர் ராகவ். இவர் ஃபேமஸான கார் டிசைனர். இப்ப இவங்க கிட்டதான் நித்யா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நாங்க ஈஸியா கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனா அவங்க பழகிட்டு இருக்கிற 3வது நபரை பத்தி தான் எங்களால எந்த டீடைல்ஸும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவர் யாரு, பேர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு சின்ன விஷயம் கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. தன்னோட முகத்தை மறைக்க மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நபர் மிஸ்டர் ரோஹித் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காருங்கிறத மட்டும் எங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஒருவேளை அந்த மாஸ்க் போட்ட நபர் மிஸ்டர் ரோஹித்தா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று கூறினார். பிறகு இன்னொரு போட்டோவை எடுத்து காட்டி, மிஸ்டர் பிரகாஷ், இந்த போட்டோ கடைசியாக நடந்த கார் ஷோல இருந்து உங்க வைஃப் நித்யாவை ஒரு நபர் தூக்கிட்டு போனார் இல்லையா? அந்த நபரோட கார் டிராபிக் சிக்னல்ல நிற்கும் போது எடுத்த போட்டோ இது. இந்த கார் மிஸ்டர் ரோஹித்துக்கு சொந்தமானது என்று அந்த ஏஜென்ட் கூறவும், இதையெல்லாம் கேட்ட பிரகாஷின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. நித்யா, நீ பெரிய கில்லாடிதான். ஒரே நேரத்துல சிட்டில பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த 2 பேரை உன்னோட வலையில விழ வச்சிருக்க. நான் கூட உன்னை உலகம் தெரியாத அப்பாவி பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன் என்று நினைத்த பிரகாஷ், இந்த முகமுடிக்காரனோட அடையாளத்தை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிங்க என்று கூறினான். கண்டிப்பா சார்
என்று அந்த ஏஜென்ட் கூறவும் பிரகாஷ் அங்கிருந்து கிளம்பினான். திரும்பி பார்ப்பதற்குள் 10 நாட்கள் ஓடிவிட்டது. நித்யா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்தது முதல் மாஸ்மேன் அவளை தலையில் வைத்து தாங்கினான். அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்தான். ஒரு காலை நேரம் நித்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் தன் பெரியப்பா குணாவுக்காக கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு கேரட்டை எடுத்து கடித்துக் கொண்டு நித்யாவிற்கு அருகில் அடுப்பு மேடையில் ஏறி உட்கார்ந்து கொண்ட ஜெனி, நிஜமாவே மிஸ்டர் ரோஹித் ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் தான் வச்சிருக்காரா? எனக்கெனவோ அவர்கிட்ட பணம் அச்சடிக்கிற ஃபேக்டரியோ இல்ல சொந்தமா பேங்கோ வச்சிருக்காருன்னு தான் தோணுது என்று ஜெனி கூறவும், முட்டையை உடைத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக் கொண்டிருந்த நித்யா ஜெனியை நிமிர்ந்து பார்த்து, என்னடி சொல்ற என்று கேட்டாள். பின் என்னடி, இந்த உலகத்துல யாராவது டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தருவாங்களா? நீ உங்க பெரியப்பாவை பார்க்க உன்னை தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு ஒரு டவுட், அவர் நினைச்சிருந்தா உனக்காக ஸ்பெஷலா ஒரு டிரைவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் எதுக்காக எனக்கு இவ்ளோ பணம் கொடுக்கறாரு? ஒருவேளை அவர் வீட்ல பணம் கேட்கிற மரம் ஏதாவது இருக்குமோ என்று ஜெனி சந்தேகமாக கேட்கவும், சாரிடி, நான் தான் உன் பேரை சொன்னேன் என்று நித்யா கூறினாள். என்னடி சொல்ற? நீதான் அந்த நல்ல காரியத்தை செஞ்சியா? என்னை பத்தி அவர்கிட்ட வேற என்னடி சொல்லி வச்ச என்று ஜெனி படபடப்பாக கேட்டாள். உன்னை பத்தி வேற ஒன்னும் சொல்லல. லேட்டஸ்டா எந்த மொபைல மார்க்கெட்ல லான்ச் பண்ணினாலும் உடனே இவ புது மொபைல் வாங்கிப்பா. அதோட சிட்டில எந்த ரெஸ்டாரண்ட்ல எந்த ஃபுட் நல்லா இருக்கும்னு கரெக்டா சொல்லிடுவா. அந்த அளவுக்கு இவ போகாத ரெஸ்டாரண்டே கிடையாது. வானத்துல பறக்கிற ஏரோப்ளேனையும் தண்ணியில போற கப்பலையும் தவிர எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவா. இப்படிதான் இவ தன் அப்பாவோட பணத்தை கரைச்சிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொன்னேன் என்று கண்களில் குறும்பு மின்ன நித்யா கூறினாள். அடி பாவி, உன்னை யாரடி இதெல்லாம் சொல்ல சொன்னது? என் இமேஜ் எப்படி டேமேஜ் பண்ணிட்டியே என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஜெனி கேட்டாள். சும்மா ஜோக்கு. சரி விடுடி, டென்ஷன் ஆகாத. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ என்று நித்யா கூறினாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.